எல்லாத்தையும் மறைச்சு வை. இந்த மாதிரி கடன் கேட்கற வேலையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்க, வீட்டு வரைக்கும் வராத. கடன் கேட்க வரல சார். கடன் கேட்க வரல சார். வரலையா? முத வாட்டி சும்மா வந்திருக்கியா? இப்படி வா இப்படி வா இப்படி வா. என்ன விஷயம்? ரெண்டு ஒருத்தன் நல்ல படிச்சவன் உங்க பேங்க்ல வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். அட பாவி, உடனடியா ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டியதானே? எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. முண்டா எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூல நிக்கிறான் தெரியுமில்ல உனக்கு? சரி சார். இந்தா புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறிய, உட்கார். வீட்டு வரைக்கும் வந்திருக்க, காபி சாப்பிட்டு போ. காஃபியா? டீ இல்லையா? ஐஸ்கிரீம் மொத்தத்துல பாலே கிடையாது. ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டா அவ்வளவுதான். அது சரி, உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? பத்திரிக்கை வேலை பாக்குறேன். மூளைக்கு வேலை கொடுக்கற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? நீ என்னப்பா பொறுப்பு இல்லாத பையனா இருக்க? ஒன்னும் அடிக்கடி கடன் கேட்க வர்ற, பத்தாக்குறைக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு வேற வர்றிய. ஆமா, உன் சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் பக்கம். எந்த பக்கம்? இடது பக்கமா வலது பக்கமா? அதான் காட்டு மன்னார்குடி. காட்டு மன்னார்குடியில பிறந்தவனா நீ? ஆமா, உன்னை பெத்தவன் யாரு? சரவணமூர்த்தி. சரவணமூர்த்தி பிள்ளையா நீ? அட பாவி, அட பாவி. அந்த சரவணமூர்த்தி இருக்கானே, எனக்கு ரொம்ப தோஸ்து. அவனை நாங்கெல்லாம் கிளிமுக்கான்னு தான் கூப்பிடுவோம். நாங்க வீட்டுல அப்பான்னு தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா நீ அப்பா நான் கூப்பிடுவேன்? இது ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. அட பாவி, அட பாவி. ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓஹோ, இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா. அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? முந்தானி கொஞ்சம் எடுத்து விடு. அப்போ நான் ஏதாவது பொண்ண சொன்னா உடனே பண்ணிக்குவியா? பண்ணிக்கிறேன் சார். பொண்ணு யாரு சார்? எது? தப்பா நினைக்காதீங்க சார். சிச்சே, இதுல என்ன தப்பு இருக்கு? வயசு கோளாறு, வாலிப துடிப்பு. ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கியா? சார், நான் கல்யாணம் பண்ற பொண்ணு நல்ல அழகா சிகப்பா இருக்கணும் சார். கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வைரமா அழகா இருக்கணும் சார். குள்ள மாதிரிலாம் தப்பு இல்ல, ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கணும் சார். குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணு யார் சார்? மொத்தத்துல பொண்ணு வேணும்ன்ற கேட்டியாடி? என் சம்சாரம். வணக்கங்க. வணக்கம். தெரியல இவன யாருங்க? அடியே, நம்ம காட்டு மன்னார்குடி, நம்ம வீட்டுக்கு ஏத்த வீடு, கிளிமுக்க பையன். உங்க அப்பன் பேரை சொல்லண்டா? சரவணமூர்த்திங்க. ஓஹோ, அப்படியா? அப்பா மாதிரியே இருக்காரு. மீசையை பாரு, அம்மா மாதிரியே இருப்பான். என்ன சொல்றீங்க? எடுத்ததுக்கு அப்புறம். தம்பி, இப்படியே இரு, இந்த வர. ஏய், என்ன பையன் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இவனையே நம்ம பொண்ணு கட்டி வச்சுட்டா? நல்ல யோசனைங்க. ஏன்பா வாய் வலிக்குதா? கையால குடுக்குற? ஆமா சார். இல்ல சார், நாளைக்கு பாக்குற சார் உங்களை. இப்படியே பஸ் ஏற போறியா? பத்திரம். ஆமா சார். என்ன மரியாதை பாத்தீங்களா? அந்த காலத்துல மகாராஜா தர்பார்ல இப்படித்தான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி போறான் பையன். ஏங்க, நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க வேண்டாமா? உனக்கு தெரியாதா? 2 வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான். அப்படியா? இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம். ஏன்பா டாக்டர் வீட்டுல இல்ல? அவர் ஆஸ்பத்திரி போயிருக்காருப்பா. அவங்க சம்சாரோட வீட்டுல இல்ல? அதெல்லாம் உனக்கு ஏன் சார்? நீ என்ன அவங்க உறவுக்காரரா? ஆமாயா, அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. பிறந்த வீட்டுக்கா? சரிங்க. பையன் ரொம்ப வேகமா தான் ப்ராக்ரஸ் பண்ணிருக்கான். ஆஸ்பத்திரிக்கு எப்படியா போறது? இப்படியே நேர சோத்து கை பக்கம் சாஞ்சாப்ல போய்க்கோ. உனக்கு சோத்து கை எதுப்பா? இதான். அந்த பக்கமா சாஞ்சாப்ல போனேன்னா அங்க ஒரு ரவுண்டானா வரும். சரி. அங்க இருந்து பீசாங்கையில வாங்கிக்கோ. பீசாங்கை எது? இதான். அடா, அது சோறு துண்டுற கைப்பா. இந்த கை பக்கமா வாங்கிக்கினே போ. போனீங்கன்னா அங்க இந்த அம்மா துண்டு பிள்ளையார் கோயில் வரும். பக்கத்துல ஒரு பங்க் கடை இருக்குது, அங்க விசாரி. அங்கேயும் போய் விசாரிக்கணுமா? தலையே சுத்துது. ரிக்ஷால கொண்டு போய் வெற்றியா என்ன? 1 ரூபாய் விடுப்பா. 50 பைசா தரேன். காலங்காத்தால முதல் போனி நீதான். தகராறு பண்ணாம 1 ரூபாய் விடு. 50 பைசா தரேன்பா. வேணா நான் 1 ரூபாய் தர்றேன். என்ன வச்சு இஷ்டின்னு போறியா? 1 ரூபாய் இருந்தா குந்து இல்லாடி போயினேரு. எங்க ஊர்ல அதிகபட்சம் 50 பைசா தான் கொடுப்போம். அப்ப ஒண்ணு செய், ரயில் ஏறி உங்க ஊருக்கு போய் அங்க இருந்து ஒரு ரிக்ஷால வந்துரு. அட என்னப்பா நீ? டேய் மதுரை, இன்னாடா அது காலங்காத்தால ஊட்டாண்ட இப்படி ஒரு கிராக்கியா? யோ, நீ ரொம்ப அதிகமா பேசுற. சரிதான், குந்துப்பா. சாப்பிடு. மனுஷப்பா, இத போட்டா எக்ஸ்ட்ரா 50 பைசாவா? அப்ப கழட்டி வச்சுக்கோ. யாரப்பா அது காலங்காத்தால வந்துன்னு? நான் தான் அவங்க மாமனாரு. சார், நீங்களா? அட்டா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா.
முதல்ல அத்தையை கவனி. ஐயோ விடு, வலுவான சரக்கு பிளாஸ்க் எல்லாம் எடுத்து வர்றாங்க. ஏன்பா ஒரு லெட்டர் எழுதிருந்தா நாங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டோம். லெட்டர் எழுதுற மாதிரியா இருந்துச்சு? 35 வருஷமா ஒரே நாற்காலியில உட்கார்ந்து இருந்தேன், திடீர்னு காலி பண்றான்னுட்டா. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தவன், சும்மா டல் அடிச்சிட்டு வீட்டுல உட்கார்றான்னா போர் அடிக்காதா? அதுக்கு ஏத்த மாதிரி இவளும் சொன்னாலே காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலான்னு. போறதான் போறோம், போற போக்குல அப்படியே பொண்ணையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏமா இப்படி அழைச்சு போயிட்டேன்? ஏன்பா மாப்பிள, எதுக்காக உனக்கு பொண்ணை கொடுத்தேன்? நல்லா சமைச்சு வேலைக்கு சோறு போட்டு ஒழுங்கா வச்சுப்பேன்னு சொல்லிதானே இப்படி இழைச்சு துரும்பா நிக்குது. கொஞ்ச நாள் போனா நிழலே விழாத போல் இருக்கு சார். எப்படி என் ஜோக்கு? ஐயோ, சைக்கிள்ன்றியா மாப்பிள? வெண்ட பொண்ணுக்கு மாங்காய் வாங்கி தரியா? இங்க ஒண்ணு இப்ப சீசனே இல்லையா சார்? சீசனையா சொன்னேன், நான் ரீசனை கேட்டேன். ஏமா ஏதாவது விசேஷமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? மாப்பிள நீங்க வாயா காசி ராமேஸ்வரத்துக்கு எங்களோட. உட்காருங்க, எங்க போறீங்க? ஏமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தாமா இருக்கிறேன். உங்க அப்பாவுக்கு தான் இருந்தாப்புல ஒரு மாதிரி மயக்கம் வருது. என்னது மயக்கமா? ஆமா, நான் உண்டா இருக்கேன், மயக்கம் வருது. முண்டா வயசாவல? ஐயோ, அந்த மாதிரி மயக்கமே வரக்கூடாது. ச்சே, பிள்ளைங்க பயந்துட்டாங்க போல இருக்கு. நீ ஏண்டி மயக்கம்னு சொன்ன? ஜயாவும் ஜெகன் சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். உங்க அப்பாவை சாக்க வச்சுக்கிட்டு நான் போய் ஜெகனை கூட்டிட்டு வரட்டேன். என்ன சொல்றேன்? நல்ல ஐடியா. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். எதே டாக்டரா? ஏன் மாப்பிள சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டு எனக்கு எதுக்கு டாக்டர்? உங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு தேவை. எது எனக்கா? சும்மா உட்காருங்க, ஐயோ! சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இதை பாத்துக்க, நான் வந்துடுறேன். மாப்பிளைக்கு கையில தான் பலம் ஜாஸ்தி. அட ஏங்க, எங்கடி போற? டேய், கொஞ்சம் நல்லா பாடுறா. என்ன பார்த்தாலும் ஒண்ணும் கிடைக்காது. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாவே இருக்கு. டாக்டர் அவனை பாருங்க, அவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. கைய காட்டுறான். கொஞ்சம் திரும்பி உட்காருங்க, ஆ? திரும்பி உட்காருங்க சார். சொன்னா கேளுங்களேன். நீ சொன்னா கேப்பேன், எல்லாரும் சொன்னா கேட்கணுமா? நான் பக்கத்துல இருக்கேன்ல. ஆமா, என்ன டாக்டர் நங்கு நங்குன்னு சத்தம் கேக்குது? உள்ள புதையல் வச்சிருக்கேன். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை விடாம பின்ன உள்ளேயோ வச்சுக்க முடியும்? நல்லா மூச்சை இழுத்து விடுங்க சார். விடுறேன். இவ்வளவு வாட்டி மூச்சு இழுத்து விட்டதுக்கு 4 சைக்கிளுக்கு சாயங்காலம் மறுபடியும் இந்த டாக்டர் இங்க வந்தான், உன்னை சேர்த்து வச்சு வதப்பேன். ஏங்க? ஏனா ஏடா டாக்டர் வேலையா பாக்குறான்? ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு பொண்ண சைட் அடிக்கிறான்டா. ஐயோ அப்பா, அது அவரோட சம்சாரம். ஏமா நீ மதுரையோட சம்சாரம் இல்ல? இல்ல, அந்த ஆளுதான் என்கிட்ட புருஷனாக்குறாரு. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? இன்னத்துக்கு வழி மறிக்கிற காதலி வேணுமா? துட்டு இல்லைன்னா காய்கறி கூட தான் தூக்கிட்டு போகணும். உன் புருஷன் பாக்கி என்னத்துக்கு பாக்கி? மில்லி கிடைக்க. நீதான் அந்த மகான் பாவனா? 22 ரூபா 60 காசு பாக்கி. துட்டு தர்றியா இல்ல இப்படி? நீதான் என் வீட்டுக்காரருக்கு அத்தை பழக்கி விட்டுக்கியா? ஆமா, உன் புருஷன் சின்ன பப்பா, நாங்க தான் பால் புட்டியில ஊட்டி விட்டோம். தர்றியா இல்லையாம? என்னயா என்ன கட்டுக்கு கொடுத்த? துட்டு தாகன்னு நீ வந்து உன் பட்ட கடைக்கு என் வீட்டுக்காரரு 22 ரூபா 60 காசு பாக்கின்னு யாரு முன்னாடி சொல்லுவியா? நீ கிடைக்குவாம நோட்டு புக்ல எழுதி வச்சிருக்கிறேன், காட்டுறேன். நோட்டு புக்ல எழுதி வச்சுக்கிறியா? டானாக்காரர் வர்றாரு, அவரை இட்டுக்கிட்டு போவோமா? என்னன்ற நீ? என்னய்யா கிக்கி கிக்கி? உன் புருஷன் என்ன ஏமாத்தின மாதிரி நீயே என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? அவரு போஸ்ட் ஓட்டுறவரு, எனக்கு தெரியாதா? வானா நான் கள்ளச்சாராயம் விக்கிறவன். இவ புருஷன் எனக்கு 22 ரூபா 60 காசு பாக்கி. சொல்லிட்டேன், போதுமா? யான்ட்ட இந்த பாவி என் வீட்டுக்காரனை உருப்படாம பண்ணிட்டான்ட்ட. யோ ஊது. என்னப்பா என்ன உதவி சொல்ற? என்ன போஸ்டர் மிரட்டுற? நானும் காக்கியில தான் இருக்கிறேன். உனக்கும் வேணுமா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே விளாட்டுவேன். இப்ப பாரு நான் யாருன்னு. சார் தெரியாம செஞ்சுட்டு சார், மன்னிச்சிடுங்க சார். நட்டையா
ஸ்டேஷனுக்கு. காட்டி கொடுத்துட்டீங்களா? காட்டி கொடுத்துட்டீங்க. உன் புருஷன் நான் என்ன செய்யணும் பாரு. போ எங்க கடை வச்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் காட்டுறேன். காட்டுவேன். போயிட்டு வந்து நான் யாருங்கிறத காட்டுறேன். தொலைச்சு ஒன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் தொலைச்சு கட்டலைன்னா என் பேர் பாஞ்சா. அந்த பாஞ்சாலி இஷ்டத்துக்கு வரா. எவன்டாவன் என்ன இஷ்டாவ சொன்னவன்? எவனுக்கு அந்த திண்டுக்குது? சினிமா கொட்ட நேரம் உன்னை துயில் விடுத்து நான் சவாரிக்கு போனேன். நீ சவாரிக்கு தான் போறியா இல்ல சரக்கு போட போறியான்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு யாரு எங்க வாங்க எல்லாரும். அநியாயம் ஆகுது. எத்தனை பேர் துயில் உரியறது? என்ன துயில் உறிஞ்சதுக்கு பிறகு கூந்தல் அவுத்து போட்டு சவாரி விடணும். நீ என்ன அந்த சீனை முன்னாடியே போட்டுக்கீங்க? நான் சீனை பின்னாடி போட்டுவேன் முன்னாடி போட்டுவேன். தலைமுடிய பின்னாடி அவுத்து விட்டவா அந்த காலத்து பாஞ்சாலி. இவ எங்க ஒரு பாஞ்சாலி. சரிம்மா, உனக்காக குடிக்காம இருக்கிறேன். வாரத்துல ஒரு நாள். அந்த கதை நம்ம கையில வேணாம். வாரம் புறாவும் வருஷம் புறாவும் நீ குடிக்காம இருந்தீனாதான் நான் என் கூந்தல அள்ளி முடிப்பேன். இந்த வருஷம் புறான் தானே. ஒரு செம்மம் புறாவும் நீ குடிக்காம இருக்கணும். அப்பதான் நீ என் பொஞ்சாதி. நான் உன் பொஞ்சாதி. ஐயோ என்னயா ஆம்பளைங்களா என்ன சொல்றீங்க? வாங்க எப்படி கொண்டாங்கறீங்க. எல்லாரும் நான் சொல்றபடி சொல்லணும். இன்னையிலிருந்து சொல்லு. இன்னையிலிருந்து சாப்பிட வரைக்கும் குடிக்க மாட்டோம். இது காந்தி ஐயா மேல சத்தியம்.